சோ அமேசான்ல இந்த ஐபேட்ல எழுதுற பென்சிலை வாங்கியிருந்தேன். ஓகேங்களா, இது தேர்ட் பார்ட்டி பென்சில் தான், நல்லா ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, நான் வந்து இதை வச்சு நிறைய டிராயிங் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதே பென்சிலை நான் வந்து என்னுடைய ஒரு நார்மலான ஆண்ட்ராய்டு மொபைல்ல யூஸ் பண்ணா சுத்தமா ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. சோ பேசிக்கா நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்க டிஸ்பிளேலாம் வந்து கெபாசிட்டிவ் ஸ்கிரீன் சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு லோ லெவல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பில்டப் ஆயிருக்கும். ஓகேங்களா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுடைய கண்டக்டிவான கை, அதாவது நம்ம கையில வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த கண்டக்டிவான கையில இருந்து நம்ம டச் பண்ணும்போது அங்க வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம கை வழியா கொஞ்சம் பாஸ் ஆகும். சோ இந்த மாதிரி ஸ்கிரீன்ல எந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்பர் ஆகுதுன்றத நோட் பண்ணி தான் அந்த இடத்துல டச் நடக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய மொபைல் ஸ்கிரீன்ஸ்லாம் டிடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஆனா இந்த பென்சில் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பென்சிலோட டிப் வந்து ஒரு பிளாஸ்டிக் டிப். பிளாஸ்டிக் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்டே பண்ணாது. ஓகே, நீங்க கேட்கலாம் அப்ப இந்த ஸ்கிரீன் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இதுக்கு வந்து அவங்க ஒரு நியூ டெக்னாலஜியை பில்ட் பண்ணிருக்காங்க. பென்சிலோட டிப்பை நீங்க கழட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காப்பர் காயில் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஆண்டனாங்க. பேசிக்கா இந்த காப்பர் டிப்ல இருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து எமிட் ஆகும். பேசிக்கா அந்த எலக்ட்ரிக் சிக்னலை ரீட் பண்றதுக்கு இந்த டிஸ்பிளேக்குள்ள வந்து டிஜிட்டலைசர் அப்படின்னு சொல்லி ஒரு மெஷ்ஷை கொடுத்திருப்பாங்க. சோ அதனால இந்த எலக்ட்ரிக் சிக்னலை தான் வந்து அந்த ஸ்கிரீன் ரீட் பண்ணதே தவிர நம்ம பிசிக்கலா பண்ற டச்சை ரீட் பண்ணல. சோ அந்த சிக்னல் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து அது டச்ன்றதை ரீட் பண்ணுது. அந்த இந்த பென் வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. சோ இதை வாங்குறதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன்.